குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி ஒரு தாயை எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ, அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகும் அவர்களை ரொம்ப நம்ம கவனிச்சுக்கணுங்க. குழந்தை பிறந்த பிறகு எல்லாருமே குழந்தைகள தான் கவனிப்பாங்க. அந்த தாயை யாரும் சரியா கவனிக்கிறதில்ல. அதோட விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. மருத்துவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகாவது தான் அதை கவனிக்கப்படக்கூடியதா இருக்குது. அதனால குழந்தை பிறந்த பிறகு மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் பெரிய தளர்ச்சியில, ரொம்ப மன உளைச்சல்ல, ஒரு ஆங்சைட்டி, ஒரு குழப்பத்தில, பதட்டத்தில் அந்த தாய் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எதிர்காலம் குறித்த எல்லா விதமான ஒரு விஷயங்கள்லையும் அவங்களால முடிவெடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம ஆறுதல் படுத்தக்கூடிய உறவுகள் அருகில் இருக்கணும். குறிப்பாக கணவன் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்க முடியும். இல்லைன்னா அது பெரிய மன உளைச்சலுக்காகி, மனநோயாகி, உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகளையும், உடல் ரீதியாக பல பிரச்சனைகளும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் கொடுத்துரும். அதனால் ஒரு தாயை நீங்கள் முதலில் குழந்தையாக கருத வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பெற்ற அந்த குழந்தையை நல்லா வளர்த்தக்கூடிய ஒரு தாயாக அவர்கள் உருவாவார்கள். இதை கருத்தில் கொள்வது முதலில் கணவன் தான். அதனால் கணவன் ஒரு குழந்தை பிறப்புக்கு முன்னாடி எப்படி கவனிச்சுக்கிறாரோ அதை விட பல மடங்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய்க்கு ஆறுதலாகவும், அன்பாகவும், அனுசரணையாகவும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தையும் அவர்கள் அன்புடன், அரவணைப்புடன் கொடுத்து கொண்டே இருக்கணும்.